என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. ரியா குட்டிக்கு பலூன் வேணுமா? இரு, இந்தா என் செல்லக்குட்டி பலூன் வச்சு விளையாடு. டே சக்தி, ஐஷுக்கு மட்டும் எல்லாம் ஞாபகம் வந்திருந்தா இந்நேரத்துக்கு ரியாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேவை எவ்வளவு கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சேன் தெரியுமாடா. டே சரி விடுடா. ஆனா ரியாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்குள்ள ஐஷு இங்க வந்து ரியா கூட இருப்பான்னு நீ நினைச்சு பாத்தியாடா? முதல்ல ஐஷு எங்க இருக்கா, எப்படி இருக்கா, திரும்ப உன்கிட்ட வருவாளா மாட்டாளான்னு கூட தெரியாம இருந்த. சொல்ல போனா ரியாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு ஐஷு ரியா கிட்ட அந்த கடவுள் கொண்டு வந்து சேர்த்திருக்காருன்னு நினைச்சு சந்தோஷப்படுடா. நீ சொல்றது உண்மைதான்டா. ஏன்னா அவளுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே அன்னைக்கு ஐஷு அவ கூட இருக்கிறதே பெரிய விஷயம் தான். அது கூட நடக்குமோ நடக்காதான்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன, இங்க பாரு, ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு ஐஷு அவ கூட இருக்கா. அடுத்த பர்த்டேக்குள்ள ஐஷுக்கு எல்லாம் ஞாபகம் வந்து நீங்க திரும்பவும் ஒன்னா இருப்பீங்க. அது சரி, ஐஷு கிட்ட இன்னைக்கு ரியாவோட பர்த்டேன்னு சொல்லிட்டியா? இன்னைக்கு ஃபுல்லா ரியா கூட இருக்கணும்னு சொன்னதுக்கு அவ என்ன வரேன்னு சொல்லிட்டாளா? டே, ரியாவோட பர்த்டேன்னு சொன்னதுக்கு வரேன்னு சொன்னா. ஆனா இன்னைக்கு ஃபுல்லா எங்க கூட இருக்கணும்னு எல்லாம் நான் சொல்லலடா. ஏன்னா இதுக்கே அவ வருவாளோ மாட்டாளோன்னு எனக்கு ஒரு மாதிரி தயக்கமா இருந்துச்சு. அப்புறம் சரி, வந்ததுக்கு அப்புறம் வேணும்னா ரியா கூட இருக்கிற விஷயத்த பேசிக்கலான்னு நான் அதை பத்தி எதுவும் சொல்லலடா. அதுவும் சரிதான். ஏன்னா ஃபுல் டே இருக்கணும்னு சொன்னா அந்த ராகேஷ்க்கு பயந்துட்டு வர்றதுக்கே யோசிப்பா. வந்ததுக்கு அப்புறமா வேணும்னா அதை பத்தி சொல்லிக்கலாம். அப்புறம் ரியாவை பார்த்துட்டா அவளுக்கும் ரியாவை விட்டு போக மனசு வராது, அவ இருப்பா. நானும் அந்த நம்பிக்கையில தாண்டா வர சொல்லியிருக்கேன். அப்புறம் இங்க பாருடா, இன்னைக்கு மட்டும் ஐஷு உன் கூட இருக்கிறதுக்கு சம்மதிச்சிட்டானா இதை விட ஒரு பெரிய சான்ஸ் உனக்கு கிடைக்காது. இந்த சான்ஸை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு யூஸ் பண்ணிக்கிற. டே, அவ வரேன்னு சொல்றதுக்கு தாண்டா வெயிட்டிங். அவ மட்டும் வரேன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கேன், இன்னைக்கு இந்த நாள்ல ஒரு நிமிஷத்தை கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன்டா. உனக்கு அதெல்லாம் சொல்லித்தர வேண்டாம். அந்த விஷயத்துல நீ பூந்து விளையாடுவ. இருந்தாலும் அப்பப்ப கொஞ்சம் ரியாவையும் பாத்துக்கடா. டேய், இல்ல நான் ஏன் சொல்றேன்னா, ஐஷு உன் பக்கத்துல இருந்தா அந்த கடவுளே வந்தாலும் காலிங் பெல் அடிச்சுட்டு வாங்கன்னு சொல்றவன் நீ. அதான் ரொமான்ஸ் பண்ற கேப்ல பிள்ளைய மறந்துடாதுன்னு சொன்னேன்டா. டேய், இந்த மீட்டிங்கே ரியாவால தான். இப்ப ரியா இருக்கிறதுனால தான் ஐஷு என் கூடயே வரப்போறா. அவளை எப்படிடா நான் மறப்பேன்? அவளை வச்சுதானடா இந்த மீட்டிங்கே. சரி சரி, இன்னைக்கு ஃபுல்லா நீயும் ரியாவும் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். அப்புறம் இங்க பாருடா, அந்த காப்பித்தூள் மண்டியனை பத்தி எல்லாம் கவலையே படாத. ஐஷு மட்டும் உன் கூட வந்துட்டான்னு வச்சுக்கேன், அவளை கூட்டிட்டு எங்க வேணாலும் போ. நானே உனக்கு கூப்பிட்டு டேய் மச்சான் திரும்ப வாடான்னு எப்ப சொல்றனோ அது வரைக்கும் இந்த பக்கமே வந்துடாத. டேய், ரொம்ப நேரம் உன்னால அவனை சமாளிக்க முடியுமாடா? டேய், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. நான் மட்டுமா, கதிரன் இருக்காரு, அரவிந்த் வேற வரேன்னு சொல்லியிருக்கான். நாங்க எல்லாருமா சேர்ந்து அவனை பாத்துக்க மாட்டோமா? அதெல்லாம் நாங்க மேனேஜ் பண்ணிக்கிறோம். நீ எங்க வேணாலும் போய் ஜாலியா இருந்துட்டு வாடா, சரியா? ஏதாவது பிரச்சனை இதுக்கு மேல எங்களால சமாளிக்க முடியலன்னா மட்டும்தான் உனக்கு கூப்பிடுவோம். நாங்க கூப்பிட்டதுக்கு அப்புறமா நீ வந்தா போதும், சரியா? சரிடா சக்தி. சரி, என்னடா இவ்வளவு நேரம் ஆகுது, ஐஷு இன்னும் காணோம்? நான் கூப்பிட்ட நேரத்துக்கு இப்ப அவ வந்திருக்கணும். சார், புயல் என்று நினைத்தேன் என்னை, புயல் கட்டும் கயிறாய் வந்தாள். மலை என்று நினைத்தேன் என்னை, மல்லிகையால் மலையை சாய்த்தாள். வெற்றி பொட்டி என்னை உருட்டி வைத்தாளே. பிரம்மாவோ பிரம்மா, இது தகுமா இது தகுமா? ஐயோ, இது வரமா சாபமா? சார், இன்னைக்கு ரியாவோட பர்த்டேவா? நீங்க முன்னாடியே என்கிட்ட ஏன் சொல்லல? சொல்லியிருந்தா நான் ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. ஐயோ, அதெல்லாம் பரவாயில்ல ஐஷு. நீங்க வந்ததே அவளுக்கு பெரிய கிஃப்ட் தான். ரியா குட்டி, ஹாப்பி பர்த்டேடா செல்லம். செல்ல குட்டி, இதே மாதிரி எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அவ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னா நீ அவ கூட இருந்தாலே போதும் ஐஷு. அப்புறம் சார், ரியாவோட பிறந்த நாள் அங்க ஹாஸ்பிட்டல்ல வச்சு கொண்டாடி இருந்தா எல்லாருமே வந்திருப்பாங்களே. எதுக்காக இங்க தனியா இப்படி ரோட்ல வச்சு கொண்டாடணும்? சிஸ்டர், ரியாவோட பிறந்தனால ஹாஸ்பிட்டல வச்சு கொண்டாடலான்னு தான் நினைச்சோம். ஆனா நீங்க கொஞ்ச நாள் அவளை பாத்துக்கிட்டதுனால அவ அம்மா அம்மான்னு அழுதுகிட்டே இருந்தா. அவ பிறந்த நாள் அன்னைக்காவது நீங்க அவ கூட இருந்தா அவ சந்தோஷமா இருப்பான்னு தோணுச்சு. அதான் ஹாஸ்பிட்டல்னா நீங்க ரியாவோட இருக்கிறதுக்கு ராகேஷ் சம்மதிக்க மாட்டாரு. வெளியில வச்சுனா நீங்க கொஞ்ச நேரம் ரியா கூட இருக்கலாமேன்றதுக்காக தான் இங்க வெளியே வச்சு கொண்டாடலான்னு முடிவு பண்ணோம். சரி சார், புரியுது. ஹாஸ்பிட்டல்லனா நீங்க சொல்ற மாதிரி ரியா கூட இருக்கிறதுக்கு ராகேஷ் சம்மதிக்க மாட்டான்.
ஆனா செல்லக்குட்டி நீ ஒன்றும் கவலைப்படாத, இன்னைக்கு உன் பர்த்டே இல்ல, இன்னைக்கு அம்மா உன் கூட தான் இருக்க போறேன். டி மச்சான், நம்மளே அவளை எப்படி இருக்க வைக்கிறதுன்னு யோசிச்சோம், ஆனா அவளே இருக்கேன்னு சொல்லிட்டா. இனி எல்லாம் உன் கையில, அசத்துடா மச்சான். ஐஷு, ரியாவுக்கு கேக் கட் பண்ணிடலாமா? ஓகே சார். ரியா செல்லத்துக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே ரியா குட்டி. கண்ணாடிக்கு பிம்பம் அதை இவள் காட்டினாள், கேட்காத ஓர் பாடல் அதில் இசை நீட்டினாள். அடடா தெய்வம் இங்கே வரமானதே, அழகாய் வீட்டில் விளையாடுதே. தாயாக தந்தை மாறும் புது காவியம். ஓ, இவன் வரைந்த கிருக்களில் இவளோ உயிரோவியம். இரு உயிர் ஒன்று சேர்ந்து இங்கு ஓர் உயிராகுக. தருவரை இல்லை என்ற போதும் சுமந்திட தோணுக. அப்புறம் ஐஷு, நீங்க வர்றதுக்கு முன்னாடி ரியாவுக்கு அம்மானா யாருன்னு கூட தெரியாது. ஆனா நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களை தான் அம்மான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதனால இன்னைக்கு அவளோட பிறந்த நாள், இன்னைக்கு ஃபுல்லா அவ ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க அவ கூட இருந்தா அவ ரொம்ப சந்தோஷமா இருப்பா. அதனால இன்னைக்கு ஃபுல்லா அவ கூட இருப்பீங்களா ஐஷு? என்னது, இன்னைக்கு ஃபுல்லா இருக்கிறதா? ஐயோ, இப்பவே ராகேஷ் என்ன காணும்னு தேட ஆரம்பிச்சிருப்பான். இன்னைக்கு ஃபுல்லா நான் எப்படி இருக்க முடியும்? நான் உங்க கூட இருக்கேன்னு அவனுக்கு தெரிஞ்சா அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணுவான். ஐயோ சிஸ்டர், ராகேஷை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அவனை நான் பாத்துக்கிறேன். நீங்க இன்னைக்கு ரியாவோட பிறந்த நாள், இப்ப நீங்க அவளை விட்டுட்டு போனா அவ அழ ஆரம்பிச்சிருவா. அதனால அவளுக்காகவாவது இன்னைக்கு ஒரு நாள் அவ கூட இருங்க. ராகேஷை நான் பாத்துக்கிறேன். அப்படி ஏதாவது பிரச்சனைனா நான் உடனே ஷமீருக்கு கால் பண்ணி சொல்றேன், அவன் உங்களை கொண்டு வந்து விட்டுருவான். ஆனா என்ன ஐஷு, என் கூட வர்றதுக்கு இவ்ளோ யோசிக்கிறியா? ஐயோ ஷமீர், உங்க கூடயே வந்துடணும்னு தான் எனக்கும் ஆசை. ஆனா அந்த ராகேஷால உங்களுக்கும் ரியாவுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயந்து தான் நான் யோசிக்கிறேன். ஒரு நாளாவது உங்க கூட இருக்க முடியாதான்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன் ஷமீர். ஆனா இப்ப அந்த கடவுளா பார்த்து ரியா மூலமா அப்படி ஒரு நாளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டு இன்னைக்கு உங்களோட வரேன். அதுக்கு மேல என்ன நடக்குதோ அது அந்த கடவுள் விட்ட வழி. சரி, பிறந்த நாள் அதுமா குழந்தைய அழ வைக்க வேண்டாம். அதனால நான் இன்னைக்கு ஃபுல்லா ரியாவோட இருக்கேன். டி மச்சான், ஐஷு ஓகே சொல்லிட்டா, அவளை உடனே கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பு. ராகேஷை நான் பாத்துக்கிறேன். நான் எப்போ உனக்கு கால் பண்ணி திரும்ப வாடான்னு சொல்றேனோ அப்ப நீ வந்தா போதும், சரியா? சரிடா சக்தி. ஆனா இந்த ராகேஷால ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே கால் பண்ணு. அன்னைக்கு மாதிரி நான் ஐஷு கூட இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக கால் பண்ணாம இருந்துடாத சொல்லிட்டேன். டி இல்லடா, அன்னைக்கு நான் மட்டும்தான். இன்னைக்கு கதிர் அண்ணன், அரவிந்த் எல்லாருமே இருக்காங்க. நாங்கெல்லாம் சேர்ந்து அவனை பாத்துக்கிறோம். நீ அதை பத்தி எல்லாம் ஒன்னும் கவலைப்படாத. நீ முதல்ல ஐஷுவையும் ரியாவையும் கூட்டிட்டு கிளம்பு. 3 பேரும் இன்னைக்காவது போய் சந்தோஷமா இருந்துட்டு வாங்கடா. சரிடா சக்தி, நான் வரேன். அப்புறம் உனக்கு நான் அப்பப்போ கால் பண்றேன், சரியா? சரிடா, பார்த்து கூட்டிட்டு போயிட்டு வா. சரிடா மச்சான், நான் வரேன். அப்பாடா, மச்சான் ஒரு வழியா ஐசுவை கூட்டி கிளம்பிட்டான். இனி அந்த காப்பித்தூள் மண்டையனை சமாளிக்கணும். டி காப்பித்தூள் மண்டையா, இரா வரேன். ஐயோ, இந்த ஐஷு வேற ரியாவோட பர்த்டேன்னு வெளியே போயிருக்கா. இப்போ ராகேஷ் வந்து ஐஷு எங்கன்னு கேட்டா என்ன சொல்ல போறோன்னு தெரியலையே. ஐஷு, ஐயோ, ராகேஷ் ஐஷுவை தேடிக்கிட்டு இருக்கான் போல. ஐயோ, இப்போ என்ன பண்றது? ஐஷுவை பாத்தீங்களா? அவ எங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போக வேற நேரம் ஆகுது. வீடு முழுக்க தேடிட்டு அவளை காணோம். அது வந்து ஐஷு. என்ன ஐஷுன்னு இழுக்கிறீங்க? அவ எங்க? ஒன்னு அவ ரூம்ல இருக்கணும், இல்லைன்னா வீட்டுல எங்கேயாவது இருக்கணும். எங்கேயுமே காணோம். ரூம்லயும் பார்த்துட்டு அவ இல்ல. வெளியே எங்கேயாவது போயிருக்காளா? உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாளா? இல்ல, அது வந்து ஐஷு. என்ன ஐஷு ஐஷுங்கிறீங்க, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க இழுக்கிறத பார்த்து எனக்கு சந்தேகமா இருக்கு. அவ எங்க? தங்கம், என்னாச்சு தங்கம்? மாமா, அது வந்து நான் சொல்றேன், ஐஷுவை காணோம். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு நேரமாச்சு. அவளை வீடு முழுக்க தேடிட்டு எங்கேயுமே காணோம். இவங்க கிட்ட வந்து ஐஷு எங்கன்னு கேட்டா ஐஷு வந்து போயின்னு என்னமோ இழுத்துக்கிட்டு இருக்காங்க. ஐஷு எங்க?
அது ஐஷு ரூம்ல தானே இருக்கா? என் தங்கம் ஐஷு ரூம்ல தானே இருக்கா? என்னது ரூம்ல இருக்காளா? இவர் என்ன சொல்றாரு? ஒருவேளை ஐஷு வெளியே போன விஷயம் அவருக்கு தெரியாதோ? ஐயோ மாமா, அது வந்து ஐஷு. என் தங்கம் ஐஷுக்கு உடம்பு சரியில்லை, ரூம்ல படுத்துட்டு இருக்கா, நீ தானே சொன்ன? நான் சொன்னனா? ஐயோ மாமா, அது இல்ல மாமா, ஐஷு. நீ தானடி சொன்ன அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, வயிறு வலி, அதனால ரூம்ல படுத்திருக்கான்னு சொன்னியே. ஐயோ இவருக்கு என்னாச்சு? இவர் என்ன புது கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு? அவ எங்க ரூம்ல இருக்கா? அவ தான் ஷமீரோட வெளியே போயிட்டாளே. மாமா, அது என்ன ரெண்டு பேருமா சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க என்னடானா அவ ரூம்ல இருக்கான்னு சொல்றீங்க, அவங்க என்னடானா திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுங்க? ஐயோ ராகேஷ், அவ அப்படிதான் எல்லாத்துக்கும் முழிப்பா, அவளை விடுங்க. ஐஷு ரூம்ல தான் இருக்கா, அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, ரூம்ல படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா. என்னது உடம்பு சரியில்லையா? நேற்று நைட்டு கூட நல்லா தானே இருந்தா, திடீர்னு என்னாச்சு? சரி நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தானே போகிறோம், அங்கே போய் என்ன ஏதுன்னு பார்த்துக்குறோம். ஐயோ ராகேஷ், ஹாஸ்பிட்டல் போற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, அது ஏதோ இவங்க பொம்பளைங்க விஷயம். ஏன் தங்கம் அப்படித்தானே? ஆமாமா அப்படிதான். அதுவாவே சரியாயிடும். ஆனா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா பாவம். அவளை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலே போதும். அவ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். இன்னைக்கு அவ ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டான்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேணா வரட்டும், அவ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். சரி, என்ன உடம்பு சரியில்லைனாலும் ஹாஸ்பிட்டலுக்கு வரியா இல்லையா நான் அவகிட்டயே போய் கேட்டுக்கிறேன். ஐயோ ராகேஷ், அவளுக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு சொல்றேன்ல, அவ எப்படியும் வரமாட்டா. அது எதுக்கு போய் நீங்க அவகிட்ட கேட்டுக்கிட்டு? நீங்க வேணும்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வாங்க. அவ பாவம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதுவும் இல்லாம ரொம்ப வயிறு வலியா இருக்குன்னு இப்பதான் கொஞ்சம் தூங்கி இருக்கா. இப்ப போய் நீங்க திரும்பவும் எழுப்புனீங்கன்னா திரும்பவும் எந்திரிச்சிருவா. பாவம் கொஞ்சம் தூங்கட்டும், தூங்கி எந்திரிச்சாதான் அவ கொஞ்சம் சரியாவா. சரி, எப்படியோ அவள் வரமாட்டான்னு சொல்கிறீங்க, அப்புறம் நான் எதுக்கு அவளை தேவையில்லாமல் போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? பாவம் அவள் ரெஸ்ட் எடுக்கட்டும். நான் மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இன்னைக்கு அவள் வரமாட்டான்னு சொல்லிட்டு ஏதாவது கிளாஸ் இருந்தால் அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்து நான் அவளுக்கு ஈவினிங் சொல்லி கொடுத்துக்கிறேன். சரி, அப்போ நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன், நீங்கள் அவளை பார்த்துக்கங்க. சரி ராகேஷ், நான் பார்த்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. சரி. ஐயோ மாமா, ஐஷு வீட்ல இல்ல, ஷமீரோட வெளியே போயிட்டா. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஐயோ தெரியும் தங்கம், சக்தி இப்பதான் கூப்பிட்டு சொன்னாரு. ஐஷு ரியாவோட பர்த்டேன்னு சொல்லி ஷமீரோட வெளியே போயிருக்கா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எப்படியாவது ராகேஷை சமாளிக்கணும்னு. ஐயோ ஆமா மாமா, ஐஷு என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா. ராகேஷ் வந்து ஐஷு எங்கன்னு கேட்டா என்ன சொல்றதுன்னு நானே பயந்துகிட்டு இருந்தேன். கரெக்டா ராகேஷ் வந்து ஐஷு எங்கன்னு கேட்டுட்டான். ஒரு நிமிஷம் எனக்கு உயிரே போயிடுச்சு மாமா. ஆனா நல்ல வேளை, நீங்க எப்படியோ சரியான நேரத்துல வந்து சமாளிச்சிட்டீங்க. ஆமா, சக்தி சொன்னதும் கரெக்டா ராகேஷ் ஐஷுவை தேடிட்டு இருப்பான்னு எனக்கு தெரியும், அதனாலதான் உடனே வந்தேன். ஆனா நீங்க ஐஷு ரூம்ல இருக்கான்னு சொன்னது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா எப்படியோ நீங்க ரூம்ல இருக்கான்னு சொன்னதை நம்பி அவன் கிளம்பி போயிட்டானே, அதுவே பெரிய விஷயமாமா. ஆமா தங்கம், நானும் பயந்தேன், எங்க ஐஷுவை பார்த்து சொல்லிட்டு தான் போவேன்னு சொல்லிடுவானோன்னு. ஏதோ நம்ம சொல்றதை நம்பி கிளம்பி போயிட்டான். ஒரு வழியா இப்ப சமாளிச்சிட்டோம் மாமா. ஆனா அவன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு திரும்ப வந்து ஐஷு எங்கன்னு கேட்டா என்ன மாமா சொல்றது? பாப்போம் தங்கம், அவன் ஹாஸ்பிட்டலுக்கு தானே போயிருக்கான். சக்தி அங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன்னு சொன்னாரு. ஒருவேளை அவங்க போனா சக்தி ஏதாவது பண்ணி மேனேஜ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை திரும்ப வந்தா அது அப்ப பாத்துக்கலாம். சரி மாமா. ஜெனி, ஷமீர் டாக்டர் எங்க? அங்க கிளாஸ் எடுக்கிற ரூம் லாக் பண்ணிருக்கு, என்னைக்குமே ஓபன் பண்ணிருக்கோம், இன்னைக்கு லாக்ல இருக்கு. லாக்ல இருக்கா? அந்த ரூமோட கீ ஷமீர் சார் கிட்ட தானே இருக்கும். ஆமா, அதான் அவர் எங்கன்னு கேக்குறேன். அவர் தானே காலங்காத்தால நேரத்திலேயே வந்து திறந்து அங்க உட்காந்துருப்பாரு. இன்னைக்கு அவரையும் காணோம், ரூமும் லாக்ல இருக்கு. அதான் எங்க அவரு? ஷமீர் சார் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கே வரலையே. என்னது, ஹாஸ்பிட்டலுக்கு வரலையா? ஏன், என்னாச்சு? ஐயோ உங்களுக்கு விஷயம் தெரியாதா? இன்னைக்கு ரியாவோட பர்த்டே, அதனால தான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல எல்லாருக்குமே மத்தியானம் லஞ்ச் வந்து சார் தான் அரேஞ்ச் பண்ணிருக்காரு. ரியாவோட பர்த்டேங்கிறதுனால பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக இன்னைக்கு லீவ் போட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ரியாவுக்கு பர்த்டேவா? இன்னைக்கு அவனும் ஹாஸ்பிட்டலுக்கு வரல, காலையிலேருந்து வீட்லேயும் ஐஷுவை பார்க்கல. கேட்டதுக்கு என்னமோ உடம்பு சரியில்லை, ரூமில் படுத்துக்கிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கு. இல்லை, இதில் என்னமோ இருக்கு. வீட்டுக்கு போய் ஐஷுவை பார்த்துட்டு தான் மறுவேளை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை.